காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பல அருளாளர்கள், மகான்கள், சித்தர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண பக்தன் எப்படி ஒரு பெரிய முக்தியை அடைய முடியும் என்பதற்கு உதாரணம் பீமன் என்ற பெயர் கொண்ட மண்பாண்ட தொழிலாளி. அவருடைய கதையை தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். திருப்பதி, இங்க இந்த பேரை கேட்டவுடன் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய தரிசனம் ஞாபகத்திற்கு வரும். அங்கே பக்தர்கள், பல யாத்ரீகர்கள் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் அவரை நாடி தேடி வந்து தரிசனம் கண்டு செல்வோர் உண்டு. நாம எத்தனை தடவை திருப்பதி திருவேங்கடமுடையான தரிசனம் கண்டாலும் இன்னொரு தடவை போக மாட்டோமா என்ற ஏக்கம் நம்முள் இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு மனோநிலை, கருத்து. ஏன்னா நாம பார்த்திருக்கலாம், ஆழ்வார்கள் உருகி உருகி பாடியிருப்பார்கள் திருவேங்கடமுடையானை. தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு. ஏன்னா அவருடைய தரிசனம் அத்தகைய ஒரு சிலிர்ப்பு ஊட்டக்கூடியதாக நமக்குள் இருக்கும். அவரை நான் பார்த்துட்டேன், அவருடைய நாமம் எனக்கு தெரிந்தது கருவறையிலிருந்து, அவருடைய சங்கு சக்கரம் என் கண்களில் தென்பட்டது அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு நாம சொல்லுவோம். ஆனா அந்த திருப்பதி ஏழுமலையில இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்துல வசிக்கக்கூடிய மண்பாண்ட தொழிலாளி, அவரால் தரிசனம் காண முடியல. ஏன்னா அவர் ஒரு ஏழை தொழிலாளி. அவர் தினந்தோறும் மண்பாண்டங்களை செய்து திருப்பதிக்கு அனுப்புவாராம். அங்க நாம குலசேகர ஆழ்வாரை பற்றி நாம படிச்சிருப்போம் இல்லையா? குலசேகர படியை தாண்டி என்ன உள்ள போகும் திருவேங்கடமுடையானுக்கு? நைவேத்தியமாக மண் சட்டியில படைக்கப்படுகின்ற தயிர் சாதம், இதுதான் அவருக்கு நைவேத்தியமாக தினந்தோறும் படைக்கப்படுகிறது. இதற்காக என்ன பண்ணுவானா பீமன்? அவன் மண்பாண்ட தொழிலாளி அல்லவா, தினந்தோறும் பானைகளை அவன் செய்து கொடுப்பானா. இதுதான் அவனுக்கு வேலை. இதற்கு நடுவில் அவன் எப்படி பக்தி செலுத்த முடியும் பகவான் மீது? பெரிய படிப்பு கிடையாது அவனிடம். எப்படி ஒரு ஸ்லோகங்களையோ ஒரு பதிகங்களையோ ஒரு பாசுரங்களையோ எப்படி அவரால் பாராயணம் செய்ய முடியும்? எப்படி பக்தி செலுத்த முடியும் அவரால்? ஆனா அவருக்கு உள்ளாழ்ந்த ஒரு அன்பு இருந்தது திருவேங்கடமுடையான் மீது. என்னால தினந்தோறும் சென்று பார்க்க முடியாவிட்டால் என்ன, என்னுடைய மண்பானைகள் செல்கிறதல்லவா அவருடைய நைவேத்தியத்துக்காக, இதை நான் தயாரித்து கொடுக்கிறேன் அல்லவா, இது ஒன்றே எனக்கு போதுமே. இந்த வரத்தை எனக்கு கொடுத்தாரு இல்லையா பகவான், அதுவே எனக்கு பெரிய வரமா இருக்கு அப்படின்னு மன திருப்தியோடு பானைகளை செய்கிறான். நாம திருப்பதி ஏழுமலையானுக்கு வசிக்கின்ற அந்த ஸ்தலத்துக்கு பல பெயர்கள் உண்டு. சேஷாச்சலம் என்று சொல்வார்கள். பல பெயர்கள் அந்த ஏழுமலைக்கு உண்டு. அந்த ஏழுமலையிலே சேஷாச்சலம் என்னும் அந்த சிறு கிராமத்திலே குருவபுரம் என்ற ஒரு சிறு ஊர், அந்த ஊரிலே தான் பீமன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தமாலி என்ற ஒரு மனைவி. தமாலி என்ன பண்ணுவாங்க, பீமனுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அவர் பானைகளை செய்தால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா அடுக்கி வைப்பாங்க. அதை நல்லா என்ன வேலை செய்ய முடியுமோ தட்டி கொடுப்பாங்க. அதை மண்பானைகளை சுடுறதுக்கு என்ன வேண்டுமோ நெருப்பு, அதையெல்லாம் இவங்க தயாரித்து கொடுப்பாங்க. ரொம்பவும் உதவியா இருந்தாங்க அந்த தொண்டுக்கு. அப்போ பல பேர் கேட்குறாங்களாம், ஏன்பா பீமா, நானும் பார்க்கிறேன் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் நீ இதே வேலையாவே இருக்கியே, எப்பதான் நீ பகவானை போய் பார்க்க போற? எவ்வளவோ தூரத்துல இருந்தோம், எவ்வளவோ யாத்திரிகர்கள் தினந்தோறும் வந்து பார்த்துட்டு போறாங்க, நீ எப்பதான் பார்க்க போற பகவானை அப்படின்னு கேட்பாங்களாம். இவனுக்கா அந்த கவலையோ ஒரு சோர்வோ கிடையாது. என் பகவானை நான் நேரா போய் பார்த்தாதானா, நான் களிமண் வச்சிருக்கேன் இல்லையா, இதனால திருவேங்கடமுடையானுடைய உருவத்தை நான் சமைப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு, மண்ணாலேயே அவர் தயாரிக்கிறாராம். தயாரிச்சுட்டு பாருங்க, அதுக்கு நாம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு பூ கிடைத்தா எடுத்துன்னு போயிட்டு நாம சுவாமிக்கு அர்ப்பணம் அப்படின்னு கொடுப்போம், அலங்காரம் செய்வோம். ஆனா இவன் பாருங்க அதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா காலையில எழுந்தது முதற்கொண்டு இவன் என்ன பண்றான், களிமண்ணை தேடிக்கொண்டு எடுத்துட்டு வரணும், அதை பிசையணும், அதை சரியானபடி உருவாக்கணும், அதை சுடணும், இத்தனை வேலைகள் அவனுக்கு இருக்கின்றன. இதுக்கு நடுவில் அவன் எங்க போயிட்டு பூவை பறிச்சு சுவாமிக்கு அர்ப்பணம்னு கொடுப்பான்? அதனால என்ன பண்றான் பாருங்க ஒரு உபாயம். களிமண்ணால தயாரித்தான் இல்லையா ஒரு திருவேங்கடமுடையான் சிலைய, அதுக்கு என்ன பண்றானா, களிமண்ணாலேயே துளசி தலங்களை அவன் சமர்ப்பிக்கிறானாம் தினந்தோறும். அதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை ஐயா, எனக்கு சுவாமியுடைய திருநாமங்கள் தெரியாது, 1008 சகசநாமங்கள் எனக்கு மனப்பாடம் கிடையாது. ஆனா பகவானே
நீயே கதி, திருவேங்கடமுடையானே உமக்கே சரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலை அவனுக்கு இருந்தது. அந்த பக்குவம் அவனிடம் இருந்தது. அந்த தொண்டை அவன் பல நாள் செஞ்சுட்டு வரான். அவனுக்கு மனசுல ஒரு சங்கல்பம் வந்துடுது. ஏன்னா நாம பெருமாள்னு சொன்னா சனிக்கிழமைய பிரதானமான வாரமா சொல்லுவோம் அவரை வணங்கி வழிபடுறதுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நாங்க வாரம் சனிக்கிழமையானாக்கா துளசி தலங்களாலான மாலையை கட்டி கொண்டு போய் திருப்பதி பெருமாளுக்கு சாற்றுவோம், இது எங்களுக்கு வழிபாட்டு முறை அப்படின்னு பெருமையா சொல்லிக்குவோம். இவன் என்ன பண்றான் பாருங்க, யார்கிட்டையும் சொல்லல, ஆனா மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் வச்சுக்கிறான். நான் வாரந்தோறும் சனிக்கிழமை என் பகவானுக்காக ஒரு வேளை மட்டுமே உணவு உண்பேன். அன்னைக்கு என்னால துளசி தலங்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு போயிட்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியலன்னு சொன்னாலும் களிமண்ணால செஞ்சு அதை நான் கொடுப்பேன் என் திருவேங்கடமுடையானுக்கு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு மனசுல இருந்தது. அதே காலகட்டத்துல தொண்டைமான்ற சக்கரவர்த்தி அந்த ஆந்திர பிரதேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார். அவர் என்ன பண்றாரு, பெரிய ராஜா இல்லையா, சக்கரவர்த்தி இல்லையா, அவர் என்ன பண்ணுவாராம், தினந்தோறும் தங்கத்தால் செய்யப்பட்ட துளசி தலங்களை திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிப்பாராம். அப்போ இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் எழுந்ததாம். என்னன்னா, நாம தினந்தோறும் திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு தங்கத்தாலான துளசி தலங்களை அர்ப்பணிக்கிறோம், நம்மை போல பக்திமான் இந்த உலகத்திலேயே கிடையாது, நாம ரொம்ப பக்தியில சிறந்தவங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வந்து விட்டதாம். இது இறைவனுக்கு தெரிந்து விட்டது. அவர் என்ன ஒரு திருவிளையாடலை நடத்துறாரு பாருங்க. ஒரு தடவை ஆனந்த நிலையம் வரான் தொண்டைமான் சக்கரவர்த்தி திருப்பதி திருவேங்கடமுடையானை நாடி தரிசனத்துக்காக வரும்பொழுது அவருடைய காலடியிலே என்ன இருக்கிறதாம், இவன் தங்கத்தாலான துளசி தலங்களை அர்ப்பணித்தான் அல்லவா, அது ஒரு பக்கமாக கீழே விழுந்து விடுகின்றனவா. ஆனா மண்ணாலான துளசி தலங்கள் மட்டும் அவருடைய காலடியிலே அற்புதமாக மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றன. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. ஒருவேளை அர்ச்சகர்கள் ஏதாவது இந்த மாதிரி வேலை செய்யறாங்களோ, தள்ளி விட்டுடுறாங்களோ அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறான் அர்ச்சகர்கள் எல்லாம். அப்ப அவங்க சொல்றாங்க, தெரியல ராஜா, நீங்க சொன்னா போலதான் உங்களுடைய தங்கத்தாலான துளசி தலங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆனா அது எப்படி கீழே விழுதுன்னு எங்களுக்கு தெரியாது, இது ஏதோ மாயமா இருக்கு, இறைவனோட லீலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கா இதே ஒரு மனக்கவலையா போயிட்டது, எப்படி இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு. அப்போ கனவுல திருப்பதி திருவேங்கடமுடையான் தோன்றி சொல்றாராம், நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நாம தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பக்திமான், நாம கொண்டு போயிட்டு தினந்தோறும் தங்க துளசி மாலைகளால் அர்ச்சனை பண்றோம் அப்படின்னு. ஆனா உண்மையான பக்தினா உனக்கு என்னன்னு தெரியுமா, அதை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா, என்னோட நீ பயணப்பட தயாரா அப்படின்னு கேட்கிறாராம். இவனுக்கா ரொம்பவும் சந்தோஷமா போயிட்டது. ஏன்னா அந்த உண்மையான பக்தன் யாரு, நம்முடைய காலகட்டத்துல வாழக்கூடிய அந்த பக்தனை நாம சந்திக்க போறோம் இல்லையா. அவனுக்கும் கொஞ்சம் மலர்ச்சியாக போய்விட்டது. சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். மறுநாள் பொழுது விடியுது. என்ன பண்றான், தொண்டைமான் சுவாமியோட புறப்பட்டுடுறான். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கிறான். இதோ இங்கதான் இந்த குருவபுரம்ன்ற சிறு கிராமத்துல அவன் வசிக்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த குடிசைக்குள்ள நுழையறாங்களாம் திருவேங்கடமுடையானும் தொண்டைமான் சக்கரவர்த்தியும். மனது கொள்ளாத சந்தோஷம் தமாலிக்கும் பீமனுக்கும். ஆஹா, யாருக்கு கிடைக்கும் இந்த பாகியம், உன்னுடைய தரிசனம் கிடைக்காதான்னு பல்லாயிரக்கணக்கான பேரு, பல யாத்திரிகர்கள் பல மைல் தூரம் கடந்து வந்து உன்னை தரிசிக்கிறார்கள். ஆனா நீ என்னுடைய குடிசையை தேடி வந்திருக்கன்னா இதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும், இதை விட பெரிய வரம் யார் கொடுக்க முடியும் எங்களுக்கு அப்படின்னு ரொம்பவும் மனது கொள்ளாத சந்தோஷத்தோட வரவேற்கிறார்களாம். அப்போ கேட்கிறாராம் திருவேங்கடமுடையான், தமாலி எனக்காக நீ என்ன செஞ்சு வச்சிருக்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்கிறாராம். தமாலிக்கு கேட்க வேண்டுமா, ரொம்பவும் ஆவலோட என்ன பண்றாங்க அந்த அம்மையார், புது பானையை எடுத்து அதுல சீம்பால்ல தயாரித்த களி, அதை திருவேங்கடமுடையானுக்கு அவங்க கொடுக்கறாங்களாம். சுவாமி என் வீடு தேடி வந்திருக்கீங்க, எங்களால முடிஞ்சது அப்படின்னு. ரொம்பவும் சந்தோஷம். இப்ப கேட்கிறாராம் திருவேங்கடமுடையான், கேளுப்பா பீமா, உனக்கு என்னதான் வர வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ பீமன் சொல்றானா, சுவாமி என்னோட வீடு தேடி எனக்கு தரிசனம் கொடுத்தீங்கல்ல, இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு வேற என்ன வேணும் சுவாமி, எனக்கு முக்தியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறானா. அதுக்கு என்ன போச்சுது, உனக்கு கட்டாயம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அருள் கொடுத்துட்டு போறாராம் திருவேங்கடமுடையான். இது உண்மையாகவும் நிகழ்ந்தது. ஏன்னா பீமன் என்ற மண்பாண்ட கொயவன் இப்பொழுது குருவ நம்பியாக மாறிவிட்டான். பக்தியால எதால் இது சாத்தியமாயிற்று, ஆழ்ந்த பக்தி என்னிடம் இருப்பது இதுதான். ஆனா என்னால மனசு நிறைய
என்னுடைய சித்தம் முழுக்க உன்னுடைய நினைவாகவே நான் இருக்கிறேன், உன்னுடைய நாமத்துக்கே நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்ற ஒரு தளராத முயற்சி அவனிடம் இருந்தது. இதனால் அவனுக்கு என்ன கிடைத்தது? வைகுந்த பதவி கிடைத்தது. அவனுடைய இறப்பிற்கு பின் என்ன நடந்தது பாருங்க. விமானம் வந்து இறங்கியதான் வைகுந்தத்துல இருந்து. அங்கிருந்து இறங்குறாங்களாம் நாராயணனுடைய சேவகர்கள் வந்து இறங்கி அழகான புஷ்பக விமானத்துல அவனை கொண்டு போறாங்களாம். எத்தகைய ஒரு அருமையான கதை பாருங்கள். நம்மால பாசுரம் படிக்க முடியலன்னா என்ன, என்கிட்ட நிறைய காசு இல்லை, என்னால் செலவு பண்ணி பூஜை பொருட்களை வாங்க முடியலை, என்னால் அலங்காரம் பண்ண முடியல, அர்ச்சனை பண்ண முடியலன்னு சொன்னாலும் அவன்கிட்ட நியாயமான பக்தி இருந்தது. ரொம்பவும் செல்வாக்கான ஒரு நிலை இல்லைனாலும், வறுமையில் இருந்தாலும், ஆனால் மனசு வறுமையா இல்லையே அவன்கிட்ட. மனசு பணக்காரனாக தானே இருந்தது. என்கிட்ட இருக்கிறத நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறானே, எத்தகைய ஒரு பக்தி அது. அதனால் அவனுக்கு கிடைத்தது வைகுந்த பதவி. நமக்கு இந்த பீமனை பற்றிய செய்தி வியப்பாக இருக்கும். ஏன்னா நாம் திருவேங்கடமுடியான தரிசனம் செய்கிறோம், அவனை பற்றி கேள்விப்படுகிறோம், வணங்குகிறோம். ஆனால் ஒரு பீமன் என்ற பெயருடைய சாதாரண மண்பாண்ட கொயவன் குருவ நம்பியாக புகழ்பெற்ற வரலாறு. நாமும் அவனுடைய திருவடிகளை வணங்கி திருவேங்கடமுடியான பக்திக்கு மட்டுமல்ல அடியாருடைய அருளுக்கும் பாத்திரமாவோமே. இந்த ஒரு கதை நமக்கெல்லாம் ஒரு பாடம். பக்தியால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை பற்றி. இப்போ இதே மாதிரி பக்தி செய்து ஒருவர் ஒரு அழகான தரிசனத்தை காண்கிறார். அது யாருன்னு பார்க்கலாம். மீனாட்சி அம்மன். சக்தி பீடங்கள்ல இந்த அம்மையாருக்கு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பெயர் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன்னு சொன்னாக்கா நம்மால் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியாது. சொக்கநாத பெருமானுடைய அழகையும் நாம் பார்க்க வேண்டும். அது வெள்ளி அம்பலம், நடராஜ பெருமானுடைய 5 நடன சபைகளிலே ஒன்று. அந்த மீனாட்சி அம்மன் கோவிலிலே மடப்பள்ளியிலே ஒரு சமையல்காரர் இருந்தார். அவருடைய பெயர் ஸ்ரீனிவாசன். அவர் மீனாட்சி அம்மனுக்கு மிகவும் பக்தியுடன் நைவேத்தியங்களை தயாரிப்பார். இது தினந்தோறும் அவர் செய்கின்ற பணி. இது அரசாங்க பணி. இதை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருந்தது, கொஞ்சம் வயதாகிவிட்டது, அவரால் ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியலை. ஆனால் தினந்தோறும் அவர் என்ன பண்ணணும், நைவேத்தியங்களை தயாரிக்க வேண்டும், தயாரித்து அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது அர்ச்சகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அர்ச்சனை ஆராதனை எல்லாம் நடக்கும் உச்சிக்கால வேலையில். இவருக்கு என்ன நடந்தது பாருங்க. ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு நாள் சொல்றாராம் பக்தியோட மீனாட்சி அம்மனை கூப்பிட்டு, அம்மா என்னால் இன்னைக்கு சமைக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்ச நேரம் கண்ணா இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் எழுந்து செய்கிறேனே, என்னால் சுறுசுறுப்பாக இயங்க முடியல, கொஞ்ச நேரம் கண்ணாயிடுறேன், என்னை கொஞ்சம் எழுப்பி விடம்மா அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிட்டு தூங்கிடுறாராம். தன்னை மறந்து மடப்பள்ளியை பூட்டிக்கிட்டு உள்பக்கமாக தாளிடப்பட்டு. இவர் அசதியிலையும் சோர்விலையும் கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பித்தவர் ரொம்ப நேரமாக தூங்கிடுறாரு. அப்போது எவ்வளவு நேரம் தூங்கணும்னு இவருக்கு தெரியல. அப்போ அர்ச்சகர்கள் வந்து கதவை தட்டுறாங்களாம். இவருக்கா வாரி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாரு. ஏன்னா இன்னும் நைவேத்தியம் தயாரிக்கல இல்லையா, நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா ராஜாவுக்கு. ஏன்னா அவர் கேட்பார் இல்லையா, எங்கே போயிட்டுரு எல்லாமே, உனக்கு அதுதானே வேலை, அரசாங்க வேலை, நீ ஏன் செய்யலைன்னு கேட்பாங்களேன்னு இவருக்கு பதறி போயிட்டாரு. அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்ட உடனே இவர் பயந்துக்கிட்டு திறக்கிறாராம். சரி நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இவர் மனசில் கேட்கிறாராம் மீனாட்சி அம்மன் கிட்ட, அம்மா என்னை முன்னாடியே எழுப்பி விட்டுருக்க கூடாதா, நான் எழுந்து எல்லாத்தையும் தயாரித்து வச்சிருப்பேனே, இப்படி மாட்டி விட்டுட்டியே சுவாமி அப்படின்னு ரொம்பவும் மன்றாடி கேட்கிறாராம். ஆனால் அதிசயம் பாருங்க, மண்பானைகளிலும் பொற்பாத்திரங்களிலும் சுவாமிக்கு வேண்டிய நைவேத்தியம் ரொம்பவும் அற்புதமாக அட்டகாசமாக தயாராகி விட்டன. எல்லாமே இருக்கு, என்ன இல்லை அதில், அதிரசம் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. சர்க்கரை பொங்கலோ தயிர் சாதமோ புளியோதரையோ அத்தனை பதார்த்தங்களும் அற்புதமாக தயாராகி விட்டன. என்ன பண்ணுறாங்க அர்ச்சகர்கள்லாம், நீ தள்ளுப்பா அப்படின்னு ஸ்ரீனிவாசனை தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். இப்போது உச்சிக்கால பூஜை, ராஜாவும் வந்துடுறாரு தரிசனத்துக்காக. எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இப்போ திரைச்சீலையை விளக்கணும். ஏன்னா தீபாராதனை காட்டும் பொழுது திரைச்சீலை விளக்குவாங்க இல்லையா, அப்படித்தான் விளக்குனாங்களாம். ஆனால்
நடந்தது பாருங்க. மக்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா திரைச்சீலையை திறந்து வைத்து அவங்க கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது அவனுடைய மூக்குத்தி காணவில்லை. எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாரும் ஒரே கலவரமாகி விட்டது. ஏன்னா எங்க போச்சுன்னு தெரியலையே மூக்குத்தி, நாம தேடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்களாம். அதிகாரிகளும் வந்து விடுகிறார்கள். ராஜாவும் கட்டளையிடுறான், எங்க போச்சுன்னு தெரியலையே, தேடுங்க. ஏன்னா பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தி அல்லவா அது, எங்க போய் இருக்கும், யார் மேல சந்தேகப்பட முடியும் நம்மால அப்படின்னு. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்கிறதாம். அம்மன் பேசுறாங்களாம், என்னுடைய மூக்குத்தி மடப்பள்ளியில இருக்கும், நீங்க போய் தேடி பாருங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா அம்மன் ஏன் மடப்பள்ளிக்கு போகணும், அது நெய்வேத்தியம் தயாரிக்கக்கூடிய இடம் அல்லவா, அங்க எப்படி அம்மன் போனாங்க, எதுக்கு போனாங்க, என்ன நடந்தது அப்படின்னு யோசனை ராஜாவுக்கு. அப்போ மீனாட்சி அம்மன் சொல்றாங்களாம், என்னுடைய பக்தன் ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்குன்னு தூங்கிட்டான், அவனுக்காக நானே சமைச்சேன் எல்லா நைவேத்தியத்தையும். அப்படி சமைக்கும் பொழுது சமையலறை இருட்டாக இருந்ததாம், வெளிச்சம் போதவில்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய மூக்குத்தியை கழட்டி அங்க வச்சுட்டேன்ப்பா தாழ்வாரத்துல, நீங்க தேடி பாருங்க கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம். இதை கேட்ட உடனே ஸ்ரீனிவாசனுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீரா வருது, துடைக்க முடியல. ஏன்னா ஒரு பக்தனுக்காக மீனாட்சி அம்மனே இந்த அற்புதத்தை செய்தார் அல்லவா, எத்தகைய ஒரு பாக்கியம் நமக்கு. அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல, அது ஆனந்த பிரவாகம். ஏன்னா பக்திக்காக இறைவனே நேரில் வந்து இதை செய்வதாவது, இதை நம்புவதாவது, இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா? ஆனா நடந்தது. அவருக்கு மிகவும் மனது கொள்ளாத ஒரு மகிழ்ச்சி. அவருக்கும் இதுல பங்கு இருக்கு. ஏன்னா அவர் எவ்வளவு ஆத்மார்த்தமாக இறைவனை நம்பி இருந்தால் இத்தகைய அதிசயங்கள் நடக்கும். நாம நினைக்கலாம், நாம கண்மூடி அமர்ந்துகிட்டு தியானம் செய்தாதான் நமக்கு இறைவனுடைய கருணை கிடைக்குமா, அல்லது ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை நாம் பாராயணம் செய்தால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்குமா? ஆத்மார்த்தமான பக்தி ஒன்றே முக்திக்கான வழி என்பதை நமக்கு சிறப்புற எடுத்து காட்டியிருப்பது இந்த குருவ நம்பியினுடைய வரலாறும் ஸ்ரீனிவாசனுடைய பக்தியும். மீண்டும் நாம் சந்திப்போம் ஒரு அருளாளருடைய வாழ்க்கை வரலாற்றிலே. இந்த இரண்டு கதைகளும் நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பக்தி செய்தால் முக்தி அடையலாம் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா அருளாளர்கள் மகான்களை பற்றி மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. பக்தியினுடைய வெளிப்பாடாக இந்த பக்தர்களுடைய வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.